விரால் மீன் சட்டி சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. இதுக்கு தனியா, மிளகு, சோம்பு, சீரகம், ஹோல் ஸ்பைசஸ், வெந்தயம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கூடவே 3 காஞ்ச மிளகா ஆட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணி கூல் டவுன் பண்ணிவிட்டு ஒரு கோஸ் பவுடரை அரைச்சி வச்சுக்கோங்க. எதுக்குன்னா இது கூடவே நம்ம இஞ்சி, பூண்டு, வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த குறைன்னு அரைச்சிங்கன்னா இப்போ அரைக்கும் போது ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்துடும். ஸ்மூத் பேஸ்ட்டை அரைச்ச பிறகு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க கலருக்காக. நான் 3 காஞ்ச மிளகா வச்சதுனால அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள், லெமன் ஜூஸ், உப்பு ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க விரால் மீனையும் ஆட் பண்ணி 30 மினிட்ஸ்க்கு மேரினேட் பண்ணிவிட்டேன். நீங்கள் விரால் மீனில் தான் செய்யணும்னு இல்லை, வஞ்சரமில் செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க. கறி லீவ்ஸ் வேணும்னா போட்டுக்கோங்க. 2 பக்கமும் கிறிஸ்பாக இருக்கணும், கோல்டன் கலரில் இருக்கணும். அந்த அளவுக்கு 2 பக்கமும் குக் பண்ணி ஈவனாக எடுத்து அது சைடாக வச்சுக்கோங்க. அந்த பேனில் இருக்க எக்ஸஸாக இருக்க மசாலாவையும் ஸ்க்ராப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. லேட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். அதே பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் ஆட் பண்ணி கறி லீவ்ஸ் போட்டு சாட்டே பண்ண பிறகு தக்காளியும் ஆட் பண்ணி சாட்டே பண்ணிக்கோங்க. தக்காளிக்கும் வெங்காயத்துக்கும் மட்டும்தான் நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். மசாலாவில் ஆல்ரெடி உப்பு இருக்குன்றதுனால நம்ம மீன் மேரினேட் பண்ண மசாலா எப்படி எக்ஸஸாக இருக்கும் அந்த மசாலாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வர வரையும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்க்ராப் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் ஃப்ரை பண்ண மசாலாவை ஆட் பண்ணி அதை நல்லா குக் பண்ணிவிட்டு ஹாட் ரைஸ் இல்லைன்னா ஆற வச்ச ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் தூயமல்லி ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸில் கூட செஞ்சுக்கலாம், இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரே பேனில் செய்கிறதுனால தான் சட்டி சோறு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி 2 டைம்ஸ் செஞ்சுட்டேன். அவ்வளோ அடிக்டிவான டிஷ். எங்கள் வீட்டில் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. லாஸ்ட்டாக கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணி நல்ல ஒரு குட் மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மீன் எப்படி சாப்பிட்ணும், சட்டி சோறு எப்படி சாப்பிட்ணுன்னா ஃபஸ்ட்டு சாதம், அதுக்கு மேலே மீன் வச்சுட்டு சாப்பிடுங்க. 2த்தையும் ஒன்றா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குக் வித் லவ், சர்வ் வித் தட். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. நான் கமெண்ட்டில் இதோடைய ரெசிபி கொடுக்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க.